ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்புதேவன் இயக்கத்தில் நம்ம யோகி பாபு, சின்ன ஜெயந்த், எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் போட். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமே சரியாக ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தின காலகட்டம், அது சரியாக ஒரு 1941 to 43 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம யோகி பாபு ஒரு கடல் சார்ந்த ஒரு மீனவனாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பாட்டி, ஒரு தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸால் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தம்பியை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, சிறை கைதியை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு நினைப்பார். ஸோ அப்படி நினைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடல் ஓரத்தில் ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டு, ஒரு முகாம் மாதிரி போட்டு அங்கே தான் எல்லா கைதிகளையும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜப்பான் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டாங்க, ஜப்பானோட விமானங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு, அணுகுண்டுகளை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வருது நம்ம விளக்காரங்களுக்கு. ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யோகி பாபு போட் எடுத்துக்கிட்டு இப்படி போயிட்டுருக்காரு, தன்னுடைய எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தம்பியை வச்சுருக்கக்கூடிய அந்த முகாமில் வந்து சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒரு 7 பேர் வந்து இதுலேருந்து அந்த போட்டில் ஏறிக்கிறாங்க, நம்ம யோகி பாபுவோட போட்டில் ஏறிக்கிறாங்க. ஸோ ஏறினதுக்கப்புறம் நம்ம யோகி பாபுவும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அந்த கப்பலை வந்து நடுக்கடலுக்கு கொண்டு போகிறார். ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, இந்த 7 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 7 பேரும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான நோக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாக சிம்புதேவன் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்தையும் எடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு காமெடியாக வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவார். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியே சொல்லலாம். ஸோ இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எவர் கிரீன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சிம்புதேவன் வந்து அவருடைய ரைட்டிங்காக இருக்கட்டும், அதில் அந்த நம்ம வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில் சிம்புதேவன் வந்து அடிச்சிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தையும் பார்த்திங்க அப்படின்னா 2 படங்கள், 2 ஆங்கில படங்கள் நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறாரு. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கதையில் வந்து கோட்டை விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட ஐடியாலஜிலாம் சூப்பராகவே இருக்குது, மேக்கிங்குமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்தோட கதையில் வந்து கோட்டை விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே. ஸோ இந்த படத்தில் ஒரு சீன் வருது, நம்ம யோகி பாபு அந்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டில் இருக்காங்க. ஸோ அந்த போட்டில் வந்து ஓட்டை விழுந்து தண்ணி உள்ளே வருது. ஸோ அவங்கள இந்த போட்டை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுறா மீன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது எந்த மாதிரியான ஒரு படப்படப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும், ஒரு எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த படப்படப்பு வந்து நமக்கு வரணும். அதாவது ஒரு போட்டுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுறா மீன் வந்து அந்த போட்டை சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் என்ன ஆகும், என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயமே தோணும். அப்படியா, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, போட்டில் இருக்காங்களா, தண்ணி வரப்போதா, சுறா மீன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது தவிர ஐயோ அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை எந்த இடத்துலையும். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ பொதுவாக சிம்புதேவன் படங்கள் பார்த்திங்க அப்படின்னா காமெடியாக இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அரசியலை பற்றியும் பேசியிருப்பாங்க, ஒரு இன்டெரக்டாக அரசியலை பற்றியும் பேசியிருப்பாங்க. அதாவது இந்து முஸ்லீமை பற்றின ஒரு அரசியல், அதுக்கப்புறம் வந்து சைவம் அசைவம் அப்படிங்கிற பற்றிய ஒரு அரசியல், யார் கோயிலுக்குள்ளே போகலாம், யார் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி போகிற போக்கத்தில் பார்த்திங்களா அப்படின்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. பட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.